இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் டீல். இது ஒரு 1000 புள்ளிகள் ஒரே நாளில் ஏறுச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அடுத்த 5-6 வாரங்களுக்கு விலை ஏறும். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals வழங்கும் Behind It Mothamazhai powered by Dr. Srivarma Oil Tharum Ayurveda. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. நிஃப்டில ஒரு 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்ல இந்த 3 ஸ்டாக் மட்டுமே 27% வெயிட்டேஜ் இருக்கு. இந்த பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதுல ICICI பேங்க், HDFC பேங்க் ரெண்டும் கிட்டத்தட்ட 50% வெயிட்டேஜ் இருக்கு. சில பங்குகள் ரொம்ப லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் இருந்தால் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது அது மல்டி பேக்கர்னு சொல்லுவாங்க. 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட விலை ஏறும். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் இருக்குது. இந்த நிறுவனம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாலுமே அது சர்ப்ரைஸ் கிடையாது. இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப குறைவாக வருதுன்னா ஒரு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறையும். நேரடியான பலன் இது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கும் வாகனத்துறைக்கும் இருக்கும். வங்கிகளுக்கும் அது நல்ல லாபமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வட்டி குறைவு அப்படின்றதுனால நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, அவங்களுக்கு வியாபாரம் நிறைய பெருகும். இது லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சுனால் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நினைக்கிறாங்க நிறைய பேர். அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். நிறைய பேர் தங்க நகையாக வாங்காமல் வெள்ளியில் நகை செஞ்சு அது மேலே தங்கமெல்லாம் பூசிடுறாங்க. ஏன்னா இது ஒரு கட்டுப்படி ஆகக்கூடிய விலையிலையும் இருக்குது, அதே நேரத்தில் அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்குன்ட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. இதனால் வெள்ளியினுடைய டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வாரம் பங்குச்சந்தை சார்ந்த அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் போன வாரம் சொல்லியிருந்தீங்க வரும் வாரத்தில் நிஃப்டி அப்படிங்கிறது 25,000 to 26,000 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு சார்? கடந்த வாரம் அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் நடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கரெக்டாக 25,001 என்ற அளவுக்கு போச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பங்குகள் மேலே வந்துடுச்சு. 25,000 to 26,000 சொல்லியிருந்தோம். அதுதான் போன வாரம் நடந்தது. இது ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பங்குகள் வேகமாக ஏறும் சில காலகட்டங்களில். அது காலை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குகள் வேகமாக சரியும் சில காலகட்டங்களில். அது கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு வேகமாக ஏறிட்டாலோ அல்லது ஓரளவுக்கு வேகமாக இறங்கிட்டாலோ அடுத்த சில காலகட்டங்களுக்கு பங்குகள் பெருசாக இறங்கவும் இறங்காமல் மேலேயும் கீழே போயின்னு அது கன்சாலிடேஷன் மார்க்கெட், பலப்படும் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஆங்கிலத்தில் பன்னி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. முயல் குச்சின்னு இருக்கும், ஆனால் எங்கேயும் போகாது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துருந்தது. அதனுடைய போர் நிறுத்தம் அன்னைக்கு நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப அபரிதமாக ஏறி இருந்தது. கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள். நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள்னால் அது கிட்டத்தட்ட 4%. அது 2% கேப் அப்பே ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2%, 4% பெரிய லெவலில் ஏறிச்சு. இது ஒரு 1000 புள்ளிகள் ஒரே நாளில் ஏறிச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அடுத்த 5-6 வாரங்களுக்கு அது பங்குகள் மேலேயும் போகாமல் கீழவும் போகாமல் 24,500க்கு கீழே போகாமலும் 25,200க்கு மேலே போகாமலும் அப்படி தான் ட்ரெண்ட் நடந்துட்டு இருந்தது. நான் என்னோடய யூடியூப் சேனல்லையே அன்னைக்கே இது மே மாதம் 12ஆம் தேதி 1000 புள்ளிக்கு ஏறின அன்னைக்கு சாயங்காலமே என்னோடய யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே கன்சாலிடேஷன் தான் ஆகும். அது 24,500லேருந்து 25,200க்குள்ளே கன்சாலிடேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரங்கள் அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டைக்கு சீஸ்ஃபயர். அன்னைக்கு தான் பங்குகள் 25,200 பிரேக் அவுட் பண்ணி 25,650 வரைக்கும் போச்சு. ஸோ ஆனால் அன்றைக்கே போகலை. அன்றைக்கி ஒரு 200 புள்ளிகள் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே போச்சு. ஸோ அப்போதுலேருந்து என்னென்ன சொல்லின்னு வரேன், கிட்டத்தட்ட 25,000லேருந்து 26,000க்குள்ளார தான் இது கன்சாலிடேஷன் ஆகும். ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்தால் வேகமாக ஏறிடும், ஒரு கெட்ட விஷயம் வந்தால் வேகமாக இறங்கிடும். அதுக்கப்புறம் சில காலகட்டங்களுக்கு மார்க்கெட் பலப்படும் சந்தை, கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பங்குகள் ஏறணுமோ அல்லது இறங்கணுமோ அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவைப்படும். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா
இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் முதல்ல ரிசல்ட் வந்தது, போன வியாழக்கிழமை வந்தது. அது நல்லா வந்தால் பங்குகள் இன்னும் நல்லா வேகமாக மேலே போகும், பிரேக் அவுட் ஆகும். அல்லது பங்குகள் கீழே வரும். அந்த ரிசல்ட் மோசமாக இருந்தால் பங்குகள் கீழே வரும். நம்ம போன வாரம் பேசியிருந்தப்போ அது ரிசல்ட் வந்திருந்தது. அப்போ அது ரிசல்ட் சரியில்லை. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒருவேளை அது ரிசல்ட் நல்லா வந்திருந்தால் பங்குகள் மேலே போய் பிரேக் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் பங்குகள் கீழே வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னு சொன்னால் பொதுவாக வந்து நான் சொல்லுவேன், ரிசல்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து அது வேறு விஷயம். பட் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க பூர்த்தி பண்ணாங்களான்றது ரெண்டாவது விஷயம். ஒரு சின்ன கதையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டேன். அப்போது நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் எதுவுமே உங்களுக்கு வாங்கிக்கின்னு வர மாட்டேன் அப்படி தான் நினச்சிங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு டசன் ஆப்பிள் வாங்கிக்கின்னு வரேன். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா நீங்கள் எங்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. சரி, ஒரு வாரம் கழிச்சு உங்களுடைய சகோதரர் வராரு, அவர் அமெரிக்காவிலேருந்து வராரு. நம்ம அண்ணன் வராரு அமெரிக்காவிலேருந்து, கண்டிப்பாக நமக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அண்ணன் வராரு, ஆனால் அவர் கார் வாங்கி கொடுக்கல, ஒரு பைக் வாங்கி தரார், ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரார் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் நீங்கள் ரொம்ப சோகமாகிடுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது, ஆனால் ஒரு ஸ்கூட்டி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, சோகத்தை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டி வந்து ஆப்பிளை விட விலை உயர்ந்தது. ஸோ இங்கே விலை உயர்ந்ததா விலை தாழ்ந்ததான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிது. நீங்கள் ஒன்றுமே எதிர்பார்க்காத இடத்துல ஆப்பிள் கிடைச்சது சந்தோஷம், கார் எதிர்பார்த்த இடத்துல மோட்டர் பைக் கிடைச்சது அல்லது ஸ்கூட்டி கிடைச்சது இல்லை. அதே தான் பங்குச்சந்தையில். இந்த நிறுவனம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாலுமே அது சர்ப்ரைஸ் கிடையாது. கடந்த 6 மாதங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறை அது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 20% இறங்கி தான் இருந்தது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் கடந்த 5 நாட்களில் இந்த பங்குகள் பற்றி பேசணுன்னா இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். சார், நம்ம வந்து தொடர்ந்து சில வாரங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்போ நம்ம வந்து புல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் அப்படிங்கிறது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும் வாரத்தில் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது போன வாரமே பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டா ஒன்று வந்திருந்தது. அது கிட்டத்தட்ட 6 வருஷம் இல்லாத அளவுக்கு குறைவான டேட்டாவாக வந்தது. ஸோ எப்பவுமே வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப குறைவாக வருதுன்னா ஒரு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறையும். வங்கிகளில் வந்து வட்டி விகிதங்கள்லாம் குறைப்பாங்க. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரிசர்வ் பேங்க் மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அடுத்த மீட்டிங்கில் அவங்க வந்து வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வட்டி விகிதங்கள் குறையும்போது அது யார் யாருக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்துறை. நீங்கள் கார் வாங்குறீங்க இல்லை ஸ்கூட்டி வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணும். ஸோ வட்டி விகிதங்கள் குறைவாக இருந்தால் நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐயும் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் விரும்பி வந்து வாகனங்கள் வாங்குவீங்க. அதே போல் ரியல் எஸ்டேட், வீடு வாங்குகிறோம், நம்ம இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐலாம் ரொம்ப வட்டி விகிதங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இஎம்ஐ அதிகமாக இருக்கும். அவ்வளோ இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியாது, நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் இருப்போம். இப்போ இஎம்ஐலாம் குறைஞ்சதுன்னா சரி நம்ம எதுக்கு வாடகை வீட்டில் இருக்குது, நம்ம சொந்த வீடு வாங்குவோம். ஸோ இந்த வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுனால் நேரடியான பலன் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கும் வாகனத்துறைக்கும் இருக்கும். வங்கிகளுக்கும் அது நல்ல லாபமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வட்டி குறைவு அப்படின்றதுனால நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, அவங்களுக்கு வியாபாரம் நிறைய பெருகும். ஸோ இந்த திங்கட்கிழமை இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா 6 வருஷம் இல்லாத அளவுக்கு குறைவான டேட்டாவாக வந்திருந்தது. அதனாலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பங்குகள் வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருக்கும்போது அது அடுத்தது மேலே போகணுமா அல்லது கீழே வரணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படும். ஸோ அந்த ட்ரிகர் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த 4 நாட்களில் வாகனத்துறை பங்குகள் தினமும் ஏற்றத்தில் தான் இருந்தது. ரியல் எஸ்டேட் துறையும் நல்ல ஏற்றத்தில் தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு பக்கம் இந்த குறைவான இன்ஃப்ளேஷன் அது மார்க்கெட்டை மேலே நோக்கி இழுத்துது. இன்னொரு பக்கம் இந்த ஐடி துறையினுடைய ரிசல்ட் மோசமாக இருந்து எல்லா ரிசல்ட்டுமே மோசமாக இருந்தது. அது வந்து மார்க்கெட்டுக்கு இருக்குச்சு.
இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இப்போது தகவல் தொழில்நுட்ப பங்குகள்லாம் வந்து ரிசல்ட் ரொம்ப மோசமாக கொடுத்தாங்க, அடுத்து வங்கித்துறையும் ரிசல்ட் மோசமாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால அதை வாங்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ இந்த சந்தேகத்தினால பங்குகள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. ஸோ அடுத்த புல் மார்க்கெட் அது மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. அந்த ட்ரிகர் கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்டாவால் அந்த ட்ரிகரை பண்ண முடியல. சரி, இப்போ அடுத்து எது ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, கடந்த ஒரு வாரத்தில் இது வரைக்கும் ஒரு முக்கியமான ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஐடி துறை சார்ந்து தான் வந்தது. வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்கில் இந்த 3 ஸ்டாக்கு மட்டுமே 27% வெயிட்டேஜ் இருக்குது. அது வந்து ஒன்று. இந்த பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 50% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸினுடைய ஹெவி வெயிட் இது எல்லாமே. ஸோ இந்த 3-4 பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பங்குகள் நல்லா அபரிதமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3-4 பங்குகள் மோசமாக இருந்ததுனால் பங்குகள் இன்னும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2-3 நாட்களில் இந்த கார்ப்பரேட் இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால் பங்குகள் வந்து இன்னும் நல்லா இது வந்து ஒரு ட்ரிகராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் தான் ஒரு பெரிய ட்ரிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரிகர்ஸ், இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் டீல், அதை பற்றி நேற்று கூட ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. கூடிய விரைவில் நாங்கள் அடுத்த டீல் ஒன்று இது பண்ணுவோம்னு சொல்லி. அந்த டீல் வந்து நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? ட்ரம்ப் வந்து அவர் இஷ்டத்துக்கு பர்சன்டேஜ் சொல்லுவார். யூரோப்பியன் யூனியன்லாம் 30 சொல்லிக்கிறாரு, இந்தோனேஷியாவுக்கு 19% சொல்லிக்கிறாரு. நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு சொன்னால் 10%, இல்லை கொஞ்சம் சுமாரான டீல் அப்படின்னு சொன்னால் 20%. ஆனால் 20%க்கு மேலே போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கு எதிராக அவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 27% தான் போட்டாங்க. ஆனால் அதை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்று வந்தால் 10 அல்லது 20 அல்லது 20க்கும் 27க்கும் நடுவில். அது 10 வந்ததுனால் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போகும். 20 வந்தால் அது வந்து நியூட்ரல், ஒன்றும் பெரிய ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. 20க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நெகட்டிவ். சார், நீங்கள் வந்து வாகனத்துறை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கடந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா டெஸ்லாவினுடைய கார் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆகியிருக்கு. இது வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு வந்து சேலஞ்சாக இருக்குமா? பொதுவாக பார்த்திங்கனாலே வந்து ஒரு வெளிநாட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், மற்ற நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, இவங்க அதை விற்கிறாங்க. இப்போ அவங்க நேரடியாக இங்கே வந்துட்டாங்க, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னோம். அதே போல் தான் இப்போ டெஸ்லா வந்து நேரடியாக வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் டெஸ்லா அப்படிங்கிற மோகம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். டெஸ்லாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கார் உள்ளே உட்காந்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் எல்லாத்தையுமே எல்லா வேலையும் செய்யும். அது நம்ம டேப்லெட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவங்க டெஸ்லாவுடைய இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியாவோ நல்ல ஹை எண்ட் ஃபீச்சர்ஸோ கிடையாது. அவங்களுடைய ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா தானாக வண்டி ஓடும், அதுக்கு உண்டான வசதிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்க எலக்ட்ரிக்கில் அந்த லாங் ரேஞ்ச், இப்போ முன்னாடி வந்து எலக்ட்ரிக் கார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் இருக்கும். ஆனால் இவங்க தான் முதல்ல 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சிலலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து இந்த தானாக ஓடுறது இருக்குது இல்லையா, அது இந்தியாவில் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா வெளிநாட்டிலலாம் வந்து அந்த கோடு போட்டாங்கன்னா அந்த கோட்டுக்கு நடுவில் தான் கார் போகும். அதனால் அது வண்டி தானாக கூட ஓடும். அந்த வண்டியை என்ன பண்ணும், இந்த பக்கம் இருக்கிற கோட்டையும் இந்த பக்கம் இருக்கிற கோட்டையும் கணிச்சிக்கின்னு அதுக்கு நடுவில் போகும். இப்போ நம்ம ஊரில் இப்போ ஒரு கார் போனால் இந்த பக்கம் 2 பைக் இந்த பக்கம் 4 ஸ்கூட்டருமே அந்த கோடு இருக்கிறதே தெரியாது. ஆனால் நம்ம ஊர் டிராஃபிக் கண்டிஷனுக்கு அந்த தானாக ஓடுற இது வந்து ஒத்து வராது. லாங் ரேஞ்சு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இருக்கிற மேடு பள்ளங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியாது. ஸோ இப்போது லான்ச் பண்ணியிருக்கிற கார் வந்து கார் பொறுத்த வரைக்கும் வந்து 3 வகையான கார்கள் இருக்கும் வெளிநாட்டிலேருந்து வர்றது. ஒன்று வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். இந்த காரே வெளிநாட்டில் தயாரித்து அந்த காரே அப்படியே கப்பலில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிகேடி, செமி நாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து ஒரு என்ஜின்னு எல்லாம் பார்ட்டெல்லாம் வந்து அங்கே வெளிநாட்டில் தயாரித்து தனித்தனியாக பார்சல் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. அது வந்து செமி நாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இங்கேயே ஒரு தொழிற்சாலை வச்சு இங்கேயே பொருட்கள் எல்லாம் தயாரித்து ஏதோ 1-2 மட்டும்
வெளிநாட்டிலேருந்து வரும். பட் பெரும்பாலான பார்ட்ஸ் வந்து இங்கேயே தயாரித்து அசம்பிள் பண்ணுவாங்க. அது வந்து லோக்கலி மேனுஃபேக்சர்ட். ஸோ இதில் ஒன்றுத்துக்கும் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரேட் வந்து அதிகமாகும். இப்போது அந்த கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டுக்கு டெஸ்லாவுக்கு இப்போதைக்கு 70% டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் அமெரிக்காவில் டாலரில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதே காரணம் நம்ம 170 ரூபா கொடுத்து வாங்கணும். இப்போ ஆன் ரோடு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் ஆகுன்றாங்க. அது வந்து ஒரு ஹை எண்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பொதுவாகவே இந்தியர்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு மோகம்னு ஒன்று இருக்கும். வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் வந்து வாங்குவாங்க. அதனால் இந்த டெஸ்லா வந்து ஆரம்பத்தில் சில இது வரலாம். இன்னும் அதனுடைய புக்கிங் ஆரம்பித்தாங்களா, சேல்ஸ் டேட்டெல்லாம் இன்னும் வரல. பட் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை விட பாதி விலை தான். மஹிந்திராவில் வந்து சில எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக விட்டுருக்குறாங்க. அதனால் டெஸ்லா வந்து ஒரு மற்ற வாகன துறைக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து இப்போதைக்கு. சரி, இப்போ நம்ம வந்து Q1 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐடி பங்குகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் வேறு எந்த துறை சார்ந்த பங்குகள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு மேஜர் வந்து 4 செக்டர் இருக்குது. அதில் ஒன்று வந்து பேங்க்ஸ். இப்போது இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால அது ரிசல்ட் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து HDFC பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை அவங்க ரிசல்ட் வராங்க. ஆனால் வரதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு போனஸ் கொடுக்கலான்னு யோசனை பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்கலான்னு யோசனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வங்கித்துறை முதல்ல, தகவல் தொழில்நுட்பத்துறை ரெண்டாவது, FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மூணாவது, வாகனத்துறை. இதனால தான் மேஜர் செக்டர். இதுக்கப்புறம் மெட்டல்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, மீடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில சின்ன இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வங்கித்துறை பங்குகள் நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஓரளவு பங்குகள் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க்கினுடைய அந்த போனஸ் கொடுக்குறேன், டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கலாம். உலோக பங்குகள், அந்த மெட்டல் செக்டர், அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போகுது. அதனுடைய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோ ரெண்டுமே. ஏன்னா இப்போ வட்டிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த தடவை நல்ல ரிசல்ட் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக அடுத்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பங்கு அப்படிங்கிறது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாங்க கடந்த ஒரு 4-5 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஐசிஐசிஐ பங்குகள்லாம் 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு விலை ஏறி இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த கொரோனா வைரஸுக்கு அப்புறமாவே அது எதுவுமே வந்து ஒரு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. பேங்க்குடைய பழைய சேர்மன் அவர் வந்து பதவி முடிஞ்சிட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய்க்கு ஷேரை விற்றுட்டார். அப்போ என்னென்னா இந்த நிறுவனத்தில் இவ்வளோ நாள் வேலை செஞ்சவர் அவரே விற்கிறாருன்னா அப்போ இது எதிர்காலம் நல்லா இல்லைன்னு தானே, அந்த மாதிரிலாம் நிறைய இன்டர்பிரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்குன்றது ஒரு தனி நிறுவனமாகவும் அது ஒரு தனி நிறுவனமாகவும் இருந்தது. அவங்க வந்து வெறும் ஹவுசிங் லோன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மெர்ஜ் பண்ணது வந்து பங்குச்சந்தைக்கு பிடிக்கலை. அதனால் வந்து ஒரு கடந்த 2-3 வருஷமாக வந்து அந்த பங்குகள் வந்து சரியாக போகலை. என்ன பண்ணுவாங்க, இந்த சம்டைம் இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பங்குகள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஏறாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சில பங்குகள் 10 வருஷத்துக்கு ஏறாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2008லேருந்து 2017 வரைக்கும் 10 வருஷம் அது ஏறவே இல்லை. 10 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரே இடத்துலனா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்குள்ளே 10%, 15% மேலே கீழே வேணும். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் இருந்தால் இப்போ 1000 ரூபா தான் இருக்கும் அது. ஆனால் அடுத்த 2-3 வருஷத்தில் அது 5 மடங்கு 6 மடங்கு விலை ஏறிடுச்சு. சில பங்குகள் வந்து ரொம்ப லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் இருந்தால் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது அது மல்டி பேக்கர்னு சொல்லுவாங்க. 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு கூட விலை வந்து ஏறும். அந்தளவுக்கு ஒரு நல்லது இருக்கும். பேங்க்கு குறிப்பாக
கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் இருக்குது. இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் இருக்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுனால் அது 2 மடங்கு 3 மடங்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது வந்து இருக்கின்றது இந்தியாவிலே நம்பர் 1 மார்க்கெட் கேப்பில். ஸோ ரிலையன்ஸும் வந்து இந்தியாவில் நம்பர் 1 மார்க்கெட் கேப்பில் அப்போது, அதாவது ரிலையன்ஸ் தான் நம்பர் 1. இருந்தாலுமே அவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து அது வந்து ஒரு பெட்ரோல் தயாரிக்கிற கம்பெனி, ஆயில் ரிஃபைனரி. இதனால் அவங்க வந்து ஜியோன்ட்டு ஒரு தனியாக ஒரு வெர்டிக்கல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டெயிலு, ரிலையன்ஸ் ஜியோ, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வெர்டிக்கலாக நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதனால தான் 2017 அது பிரேக் அவுட் ஆகும்போது 5 மடங்கு 6 மடங்கு ஏறிச்சு. ஆனால் ஏற்ற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இப்போ இங்கே மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ரிலையன்ஸோட பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இவங்க தான் இப்போ இன்றைக்கி தேதிக்கு நம்பர் 1. அதனால் அந்த ரிலையன்ஸ் அளவுக்கு 5 மடங்கு 6 மடங்கு ஏறலைனாலும் ஓரளவு நல்ல ரிட்டர்ன், ஒரு குறைஞ்சபட்சம் டபுள் ஆகிறதுக்கு அடுத்த சில ஆண்டுகளில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சுனால் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். சார், நம்ம கமாடிட்டி சந்தை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு? நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வெள்ளி அப்படிங்கிறது வந்து கடந்த 6 மாதத்தில் 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக வெள்ளி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வெள்ளி வந்து இப்போ அந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் சொன்னோம் இல்லைங்களா, ஏறக்குறைய அது நடக்குது வெள்ளியில். கடந்த சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா தங்கம் வந்து அபரிதமாக இருந்தது, ஆனால் வெள்ளி வந்து அந்த அளவுக்கு ஏறலை. ஸோ இப்போ வந்து வெள்ளி வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், அடுத்த 3 ஆண்டுகளில் வெள்ளி கண்டிப்பாக வந்து 2 மடங்கு விலை உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து அந்த துறையை சேர்ந்த ஒரு நிபுணர். ஒன்று வந்து வெள்ளி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தங்கம்லாம் வந்து அதாவது ஒரு நடுத்தர மக்கள்லாம் வாங்க முடியாத அளவுக்கு ஏறி போச்சு. ஒரு கிராம் வந்து 9,000 10,000ன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல, அந்தளவு விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ இருக்கிற ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து தங்க நகையாக வாங்காமல் வெள்ளியில் நகை செஞ்சு அது மேலே தங்கமெல்லாம் பூசிடுறாங்க. அது பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்குது. அதனால் அதை நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு கட்டுப்படி ஆகக்கூடிய விலையிலையும் இருக்குது, அதே நேரத்தில் அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்குன்ட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. இதனால் வெள்ளியினுடைய டிமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெள்ளி வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்றதுல தான் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா பார்த்தேன், அது கிட்டத்தட்ட 127 ரூபா வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே. அது 200 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு முதலீடு பண்ணால் அப்பப்போ கொஞ்சம் காசு வந்து வெள்ளியில் முதலீடு பண்ணலாம். ஒரு வெள்ளி என்னென்னா அது கொஞ்சம் ஹெவியான மெட்டலு, அதை வாங்கி வீட்டிலலாம் வைக்க முடியாது, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பங்குச்சந்தையிலேயே வெள்ளி வந்து ட்ரேட் பண்ணாங்க. சில்வர் பீஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. நீங்கள் அதை வாங்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா எப்போ வேணாலும் நீங்கள் அந்த வெள்ளி என்ன விலை இருக்கோ அதே விலையில் தான் இருக்கும், அதை வாங்கலாம். எப்போ விற்கிறீங்களோ அப்போ அதே காசு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பங்குச்சந்தை மூலமாகவும் நீங்கள் கோல்டும் வாங்கலாம், கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சில்வரை வாங்கலாம், சில்வர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றது தான் அந்த துறையை சேர்ந்தவர்களுடைய கணிப்பு. சரி, இப்போது கடந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். வரும் வாரம் எப்படி இருக்க போகுது? வரும் வாரம் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் பேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமாக வந்து ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது 4 ரிசல்ட்டும் இன்னையிலேருந்து சனி, வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளில் வருது. இந்த ரிசல்ட் எப்படி போன வாரம் வந்து எப்படி TCSோட ரிசல்ட் வந்து ஒட்டுமொத்த சந்தையை பாதிச்சதோ, அதே போல் இந்த 3-4 நிறுவனங்களுடைய ரிசல்ட் வந்து ஒட்டுமொத்த சந்தையை பாதிக்கும். இது வந்து 1. 2வது இந்தியா US இந்த ட்ரேட் டேரிஃப், அது வந்து எந்த அளவு ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது, அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறதும் இருக்குது. பொதுவாக வந்து உலக பங்குச்சந்தைகள் நல்லாவே தான் இருக்குது. அதனால் உலக பங்குச்சந்தைகள் நல்லா இருந்ததுன்னா நம்மளும் நல்லா இருக்கணும். ஏதாவது சில லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பங்குகள் கொஞ்சம் கீழே வரலாம். அந்த லோக்கல் ஃபேக்டர் சரியாயிடுச்சுன்னா உலகத்தோடு நோக்கி தான் நம்ம வந்து மேலே போவோம். ஸோ அதனால் பங்குகள் வந்து இந்த 3-4 நிறுவனங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்தால் பங்குகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த வாரம். சரி, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. வரும் வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.
JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals வழங்கும் Behind It மொத்தமழை powered by Dr. Sri Verma ஆயுள் தரும் ஆயுர்வேதா. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.